இப்ப நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரி நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், வாங்க தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மேடம், இவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்வார்கள், ஒரு கனவு கனவாகவே இருப்பது நல்லது. ஒருவேளை நிஜமாகிவிட்டால் அதை எதிர்கொள்ளும் திறன் உங்களிடம் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த ஸ்தானத்துக்கு நீங்க போகணும்னா அந்த ஸ்தானத்துக்குரிய அறிவு, அந்த ஸ்தானத்துக்குரிய நிர்வாக திறமை, அந்த ஸ்தானத்துக்குரிய பொறுமை, பேச்சு திறமை, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சுன்னா 4ஆம் இடத்து சனி உங்கள் நிம்மதியை கெடுக்கும்பாங்க. எப்படி கெடுக்கும்? நீங்க கம்ஃபர்ட் ஜோன்னே இனிமே கிடையாது. 4 இருக்கின்ற சனி பகவான் பாருங்க 4, 5, 6 பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய ரண ருண ரோக சத்ருஸ்தானம், அதை பார்க்கிறார். அதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா கடன். 4, 5, 6 பார்க்கிறார். 4 இருக்கின்ற சனி பகவான் 10 பார்க்கிறார். அடி போலே, இதுதான் சூப்பர், இதுதான் தூள். காரணம் என்னன்னா, ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மக்களால் செல்லமா அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள். சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு விதமான பயம், அச்சம் இருக்கும். ஐயோ, சனி பகவான் 7.5 சனி ஆரம்பிக்க போகுது, அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது, இல்லை எனக்கு அர்த்தாஷ்டம சனி வரப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதற்காக தான் இந்த பதிவு. ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது, வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு, யாருக்கெல்லாம் சின்ன சின்ன கெடுபலன்கள் மட்டுமே கொடுத்து நல்லது கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி. இது ராம்ஜி சாருக்கு ரொம்ப பிடிச்ச ராசி அப்படின்னு சொல்லலாம். நிறைய விருச்சிக ராசி நேயர்கள் ராம்ஜி சாரோட கிளைண்ட் அப்படின்னே சொல்லலாம். அத்தனை பேரும் இங்கதான் பாக்குறாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி அமைய போகுது தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரி நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், வாங்க தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மேடம், இவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்வார்கள், ஒரு கனவு கனவாகவே இருப்பது நல்லது. ஒருவேளை நிஜமாகிவிட்டால் அதை எதிர்கொள்ளும் திறன் உங்களிடம் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். காரணம், 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது உயர்கல்வி, உயர் பதவியை தந்துருவார். டீம் லீடர் தானே ஆசைப்படணும்னு கேட்டீங்க, இந்த டீம் லீடர் கொடுத்துட்டேன், இப்போ என்ன செய்ய போறேன், என்ன கொடுத்துட்டீங்க அப்படின்னு எதிர்பார்க்காம திடீர்னு உங்க பாஸ் பேப்பரை போடுறாரு, திடீர்னு அவர் வட இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு, நீங்க தான் பாஸ்ன்ட்டாங்க, என்னையே திடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ணே நீங்க தானே வந்து போஸ்டிங் ஏற்றுங்க வாங்கினேன், அப்போதானே வருஷம் ஃபுல்லாக பிஸியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போய், பிரச்சனை என்னன்னா அதற்கு நம்ம ஒன்றும் தயாரானமா அப்படிங்கிறது. அப்போ அந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் போகணுன்னா அந்த ஸ்தானத்துக்குரிய அறிவு, அந்த ஸ்தானத்துக்குரிய நிர்வாக திறமை, அந்த ஸ்தானத்துக்குரிய பொறுமை, பேச்சு திறமை, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சுன்னா 4ஆம் இடத்து சனி உங்கள் நிம்மதியை கெடுக்கும்பாங்க. எப்படி கெடுக்கும்? ஏனென்றால் ஓவர் ஒர்க்லோடு தாங்க முடியாது. எப்படி ஒருத்தர் திடீர்னு ஒரு சின்ன பையனுக்கு ராஜா வேஷம் போட்ட மாதிரி, அந்த மாதிரி கதை மாதிரி தான் திடீர்னு இயல்பு வாழ்க்கையில் இருந்த என்ன திடீர்னு ராஜாவாக்கி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன திடீர்னு சில பேருக்கு பதவி கிடைச்சிரும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைச்சிரும். நான் எப்பெல்லாம் ப்ரமோஷன் ஆசைப்பட்டேன் அப்போ கொடுக்கல, நான் எல்லாத்தையும் விட்டு வெளியே போகலான்னு நினைக்கிறப்ப கூட்டு கொடுக்குறானுங்க சார், அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். எப்பொழுதுமே இது சொல்லுவாங்கல்ல, விலகி சென்றால் விரும்பி வரும், விரும்பி சென்றால் விலகி போகும். அது இயற்கை நியதி. அப்போ 4ஆம் இடத்துல சனி வரும் பொழுது என்ன ஆகுது, ப்ரமோஷன் தருகிறார், வீடு மாடு மனை தருகிறார். இந்த நேரம் பார்த்து வீடா வரும், பூமியா வரும், வாங்கி போட்டே அவனுங்கிற நிலைமைக்கு தள்ளப்படும். உங்களை யாருமே ஒன்றும் சொல்லலை, இப்போ யாரும் உங்களை வீடு சேர்த்தவும் சொல்லலை, இப்போ யாரும் உங்களை லேண்டு சேர்த்தவும் சொல்லலை உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு நீங்களே ஒரு டார்கெட் வச்சுப்பீங்க, நான் இதை பண்ணணும், நான் இதை பண்ண போகிறேன், நான் அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், அதுக்காக உங்களை நீங்களே மெனக்கெட்டுப்பீங்க, அது மாதிரிலாம் பண்ணுவீங்க. பட் திஸ் இஸ் த க்ரோத். ஆனால் என்னன்னா உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் உடையுது. நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்னே இனிமேல் கிடையாது. 4 இருக்கின்ற சனி பகவான் பாருங்க 4, 5, 6 பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய ரண ருண ரோக சத்ருஸ்தானம், அதை பார்க்கிறார். அதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா
கடன் அடைக்கிறது. நான் மட்டும்தான் சொல்கிறேன், எல்லா ராசிக்கும் கடனோட சனியை கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் அவரோட வேலை. சனியோட வேலையே என்னென்னா, ஹீஸ் த இன்சார்ஜ் ஃபார் என்னது ரெக்கவரி ஏஜென்ட் தான் அவர். எல்லாம் ரெக்கவரி பண்ணுறது தான் அவர் வேலை. கடனை கிளியர் பண்ணி உங்களை மென்டல் ஸ்டெபிலிட்டி கொண்டு தான் அவரோட வேலை. 4, 5, 6 பார்க்கிறார். 4 இருக்கின்ற சனி பகவான் 10 பார்க்கிறார். அடி போலே, இதுதான் சூப்பர், இதுதான் தூள். காரணம் என்னன்னா, 10ஆம் இடத்தோட சனி கனெக்ட் ஆனா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், மிதுனத்துக்கு சொன்னேன், அடுத்து சிம்மத்துக்கு சொன்னேன், இப்போ நான் இவங்களுக்கு சொல்றேன், 10ஓட சனி கனெக்ட் ஆனா உலக புகழ் பெறுவார்கள். உலக புகழ். நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணேன், என் ப்ராடக்ட் வேர்ல்டு ஃபுல்லா போகுது, என்ன தெரியாதவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டீங்க. நீங்க வேற லெவல், எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இனிமே பாருங்க, வேற லெவல்ல நீங்க விளையாடுவீங்க. 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது ப்ராடக்ட் செல்லிங்கோட பெஞ்ச் மார்க் நீங்களா தான் இருப்பீங்க. உங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் உங்களை பெஞ்ச் மார்க்காக வச்சு செயல்படுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க டாப் பர்ஃபார்மராக இருப்பீங்க. உங்க சேனலாக இருந்தால் சேனலோட வியூஸாக இருக்கலாம், உங்களுடைய ப்ராடக்டாக இருந்தால் அதோட செல்லிங் கெப்பாசிட்டியாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அந்த மேக்சிமம் அப்படிங்கிற அதை நீங்கள் அச்சீவ் பண்ண போறீங்க. அடுத்ததாக ஒன்றை பார்க்குறாரு சனி பகவான், உடம்பை பார்க்குறாரு. உடம்பை சனி பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உடல்ல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது. இனிமையாவது வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. அப்போ இதனால் வரைக்கும் வேலை செய்யலையா குருஜி? நான் சொல்றது அப்படி கிடையாது. எந்திரிச்சு ஓடணும், எந்திரிச்சு ஓடணும், எழுந்தவுடன் ஓட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குகிறார் அந்த சனி பகவான். சனி தரும் அற்புத பலன்களை கூட இருந்து பார்க்க போறீங்க. காரணம், ஒரு பக்கம் பிராண்ட் ஆயிட்டீங்க, ஒரு பக்கம் பொசிஷனுக்கு வந்துட்டீங்க, கார் வாங்க போறீங்க. 4ஆம் இடத்தை சனி பகவான் கார் வாங்கி தரார். நிறைய விஷயம். தனுசு ராசிக்காரர்கள் பிராண்டு அந்த அளவுக்கு டாப் லெவல்ல கொண்டு நிறுத்த போகுது. இப்போ தனுசு ராசி சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து, இப்போ நான் 10th இந்த வருஷம் போயிருக்கேன், இல்லை +2 போயிருக்கேன், காலேஜ் சேர போறேன் அப்படின்ற கூடிய மாணவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு? ஒரு பெரிய டிராபேக்காக இருக்கும். காரணம் என்ன, அவங்களால பெரியவங்களாலேயே இவ்வளோ மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்காது, இவ்வளவு பொறுமையோட இவங்களுடைய இந்த ஒர்க்லோட தாங்க முடியாது. 4ஆம் இடம் என்பது என்னன்னா, அத்தனை முக்கியமான சென்சிட்டிவான இடம். இப்போ தனுசு ராசி குழந்தைகள் நேர இதை வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். நேர மேலாண்மை அவங்களுக்கு வேணும். நல்லா சாப்பிடணும், கரெக்டான டைமுக்கு தூங்கணும். அந்த மாதிரி இவங்களால 4ஆம் இடத்தை சனி பகவான் ரன்னிங்லேயே வச்சிருப்பார், ஓட்டமும் நடைமா வச்சிருப்பார். டியூஷன் முடிஞ்சா வீட்டுக்கு வருவீங்க, வீட்டுக்கு வந்து அங்கே போகணும், அங்கே சைக்கிள் எடுத்துகிட்டு போகணும், அந்த மாதிரி சுத்த விட்டுட்டே இருப்பார். ஸோ அந்த நேரத்தில் இவங்க எவ்வளோ நேரம் டைம் தன்னை ஃப்ரீ பண்ணிக்கிறாங்க. 2வது விஷயம், ராசியவே பார்க்குறாரு. அப்போ காலையில் எந்திரிச்சோடனே இன்ஸ்டா, எந்திரிச்சோடனே ரீல்ஸ் பார்க்குறாரு, இந்த மாதிரி ஆக்கி விட்ருவார். சோஷியல் மீடியா அடிக்ஷன் கிரியேட் பண்ணுவார். ராசியை பார்க்குறாரு. உடம்ப ராசியை சனி பார்க்கக்கூடாது மேடம். அப்படி பார்த்துட்டா என்ன ஆகும்னா, மந்த புத்தியை உருவாக்கிடுவார். மந்த புத்தினா என்ன ஆகும்னா, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுவார். ஸோ அது 2 தான் பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். கையில் இருக்கிற மொபைலை பிடிங்கிருங்க, எல்லா ப்ராப்ளமும் சரியாடும். ஓகே, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு மிகப்பெரிய ப்ராப்ளமே அந்த மொபைல் தான் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் ஆகாத தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. காரணம் என்னென்னா, ராசியை பார்க்குறாரு சனி பகவான். 4ஆம் இடம் என்பதே உயர் பதவி, அடுத்த லெவல். அப்படின்னா வாழ்க்கையின் அடுத்த லெவல்னா அதுக்கு பொருள் உண்டு. பிரம்மச்சரியமா இருக்கிறது வாழ்க்கையின் ஒரு நிலைனா, கிரகஸ்தனா இருக்கிறது வாழ்வின் அடுத்த நிலை. அப்போ அந்த அடுத்த நிலைங்கிறது தன்னால நடந்துடும். ஓகே, குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. காரணம், சனி பகவான் வந்து இவர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது, குரு 8க்கு வர்ற வரைக்கும், அதாவது உச்சமடைகிற வரைக்கும், எப்போ ஜூன் 1 வரைக்கும் அது சனியோட ஸ்கோரிங்கில் கிடையாது. சனிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. குழந்தை பாக்கியத்தை குரு பகவான் தருவார். சனி உங்களுக்கு உடல்நிலையை சரி பண்ணுவார். அந்த குழந்தைக்கான விஷயங்களை சரி பண்ணி தருவார். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருந்தால் அதை சரி பண்ணி தருவார். இதெல்லாம் அவர் பண்ணி தருவார். ஓகே, கடன் சுமை, கடன் பிரச்சனையால நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ இந்த சனி பயிற்சி என்னுடைய கடனை தீர்க்குமா? 200% தீர்க்கும். 6ஆம் இடத்துல தான் சனி பார்க்குறாரு. 4ஆம் இடத்துல இருந்து 4, 5, 6 தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு. முதல் பார்வை அதான். அதனால இவங்க இப்பயே எஸ்ஐபி போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்பயே வந்து என்ன பண்ணுவாங்க, மாசான ஒரு அமௌண்ட் எடுத்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சேவிங்ஸ் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது. ஓகே, நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறேன்னா தனுசு ராசிக்கு இது என்ன மாதிரி தொழிலை கொடுக்கும்? பெரும்பாலும் இவர்கள் வந்து ஸ்டேஷனரிஸு, புக்ஸு, பிரிண்டிங்கு, மெடிசன்ஸு சம்மந்தப்பட்ட தொழில்கள் இவங்க பண்ணலாம். புதன் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் ஏஜென்சிஸு, கமிஷன் மண்டி இதெல்லாம் பண்ணலாம். பெரும்பாலும் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட, ஒருத்தர் வச்சிருக்கார், ஒருத்தர் வாங்குறார், நடுவில் மீடியேஷன் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டுக்கு ஸ்கோர்ஸ், பாயிண்ட்ஸ் நம்ம சொல்கிறது, இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு டீச் பண்ணுற வேலையில் இவங்க நல்லா செய்யலாம். அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணலாம். சூப்பர். தனுசு ராசிக்கு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. எவ்வளோ % கொடுப்பீங்க? 100க்கு 95 மார்க் தரலாம் மேடம். சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமை சார். தனுசு ராசி நேயர்களுக்கு இது ரொம்ப அற்புதமான பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி மேடம்.
நீங்க ஸ்ரீமடத்துக்கு வரணும், ஸ்ரீமடத்துல நடக்கக்கூடிய யாகங்கள்ல ஹோமங்கள்ல கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் இந்த ஸ்ரீமடம். விஷ்ணுமாயாக்கென்று தனித்துவமான ஆலயம் எங்க இருக்கு, அதுவும் தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சென்னையில போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல தான் இருக்கு. ராம்ஜி சுவாமிகள் தான் அதை நிறுவிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அருமையா இந்த ஆலயம் இங்க அமைச்சிருக்காங்க. ஸோ இங்க வரக்கூடிய மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தினம் தினம் நம்மளால கேட்டு தெரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், திருமண தடை இருக்கு, குழந்தை பாக்கிய தடை இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையில நான் சிக்கி தவிக்கிறேன், நிறைய சிக்கல்கள்ல இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த இடம் ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ஸ்ரீமடம் வாங்க, விஷ்ணுமாயாவை வழிபாடு செய்யுங்க. இங்க நடக்கக்கூடிய யாகத்திலையும் வேள்வியிலையும் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைபா அமையும். நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல மாற்றங்கள் உங்க லைஃப்ல ஏற்படும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.